எஸ்விசி மற்றும் ஆதித்யாரம் மூவிஸ் தயாரிப்பில் ஷங்கர் இயக்கத்தில் ராம்சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் ஜனவரி 10 முதல் உலகமெங்கும். Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999. தமிழ் சினிமாவில் அந்த ரெண்டு டிஃப்ரெண்ட்டாகவே பண்ணுறாங்க. ஒரு யாவரும் நாள் மாதிரி ஒரு படம் வந்து இந்தியாவிலே ஐ திங்க் தமிழ் இண்டஸ்ட்ரி தான் நம்ம தான் கொடுத்துருக்கோம். கோஸ் த்ரூ அ மீடியம். யா, எத்தனை வருஷம் முன்னாடி போக வேண்டியிருக்கு பாருங்க. நான் சொல்றேன் டிமாண்டி காலனியோட ஃபர்ஸ்ட் பார்ட் பாத்தீங்கன்னா சொல்றேன், அதான் சொல்றேன். வியர் அகைன் என்ன சொல்றது, ஹாரர் காமெடி வந்து தமிழ் சினிமால செத்து போய் சில வருஷத்துக்கு மேல ஆகுதுன்றது தான் என்னுடைய ஒரு தனி பார்வை. உண்மைதான். நம்ம உட்கார்ந்து அது ஒரு டைம்ல ஒரு வேல்யூ இருந்துச்சு, அதுல ஒரு நகைச்சுவை ஒர்க் ஆச்சு, அதுல இந்த ஸ்ட்ரேஞ்ச் கான்ட்ராஸ்ட் ஆஃப் ஹாரர் அண்ட் காமெடி ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருந்த ஒரு டைம் இருந்துச்சு. அது ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி. தேவையில்லை, எனக்கு படம் பிடிச்சிருக்குங்கிறதானே. நீங்க இப்போ 1500 கோடின்னு சொல்றாங்க புஷ்பா 2, என்ன பிரயோஜனம்? யாருக்கு என்ன யூஸ்? ஏதாச்சும் ஒரு ரசிகனோட ரசனை ஏதாச்சும் ஒரு வகையில் அது அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு உதவுதா? ஏதாச்சும் ஒரு நல்ல அனுபவத்தை இல்லை ஏதாச்சும் ஒரு புதுசான ஒரு விஷயத்தை ஒரு படைப்பு தருதா? இவ்வளோ பெரிய படைப்பு, இவ்வளோ பெரிய பட்ஜெட்டை போட்டு கலெக்ஷன் மட்டும் பார்க்குறீங்க, என்ன யூஸ்? ஒரு குப்பையான ஒரு படத்தை எடுத்து வச்சுட்டு ரிலீஸ் பண்ணி என்னென்னோ பண்ணிட்டு சுற்றிட்டு இருக்கீங்க. அப்போ வசூலை பற்றி பேசி என்ன பிரயோஜனம்? பாக்ஸ் ஆஃபீஸ் அவங்க நீங்கள் என்ன பண்ணிட்டு போங்க, எனக்கு படம் பிடிக்கணுங்கிறது தான், எந்த ஜானரா வேணா இருக்கட்டும். இப்போ அவங்க காட்டுற எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா புஷ்பாவாக தான் இருக்கு. நீங்கள் இன்னும் 1000 crores டச் பண்ணல, ஏன்னா நீங்கள் இந்த மாதிரி படங்களே பண்ணுறீங்க. நீங்கள் இன்னும் வந்து அந்த பெஞ்ச் மார்க் டச் பண்ணல, இந்த பெஞ்ச் மார்க் டச் பண்ணலாம். அது எல்லாத்துக்குமே அவங்க கொடுக்குற அந்த இது பார்த்தீங்கன்னா பாக்ஸ் ஆஃபீஸாக தான் இருக்குது. அரண்மனை 4 இவ்வளோ பண்ணுச்சு, ஆனால் இந்த படம் பண்ணல. அப்போ அதுதானே நம்ம பண்ணணும். நம்ம என்ன நினைக்கிறோம்னா அது வெகுஜனத்தை போய் அடையணும்னு நினைக்கிறோம். வெகுஜனங்கள் அதிகம் பேர் பார்க்கும்போது அவங்க டிக்கெட் கவுண்டரில் கொடுக்குற காசுனால தான் பாக்ஸ் ஆஃபீஸ்னு வருது. பாக்ஸ் ஆஃபீஸ் தான் அசிங்கம் கிடையாது. அது வந்து பாக்ஸ் ஆஃபீஸ் தான் ஐயோ பாக்ஸ் ஆஃபீஸ் தான் இல்ல பாக்ஸ் ஆஃபீஸ் அசிங்கம்ன்றதுல இடத்துல இருந்து நான் ஆக்சுவலி இந்த வாதமே வரல. இது எங்க இருந்து வருது அப்படின்னா, ஒரு படம் பாக்ஸ் ஆஃபீஸ்ல சரியா பெர்ஃபார்ம் பண்ணாதது மட்டுமே உங்களுக்கு முக்கியமான ஒரு பாராமீட்டரா வச்சு நீங்க ஒரு படத்தை மட்டும் தட்டக்கூடாதுன்றது தான் வரும். பாக்ஸ் ஆஃபீஸே ஒரு கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம், மக்களுடைய ரசனை கேவலப்பட அது பாயிண்ட் இல்லை. கமர்ஷியல் படம் பண்ணுங்க, அதையாச்சும் என்கேஜிங்காக கொடுங்க. வெறுமனே ஒரு ஹீரோ பேரை வச்சுட்டு ஒரு பிராண்டை வச்சுட்டு என்னென்னோ பண்ணுறது ஒன்று இருக்குல்ல, என்னென்னோ பண்ணிட்டு அந்த படத்தை கமர்ஷியலாக சக்ஸஸும் பண்ணிடுறீங்க, வியாபாரம் பண்ணி பெருசாக தேட்டர் ரிலீஸ் பண்ணிடுறீங்க. அதே அடையாளமாக வச்சு பேசாதீங்கிறது தான். எஸ்எஸ் மியூசிக் பிரசன்ஸ் இயர் அண்ட் ரவுண்ட் டேபிள் வித் நிறைய லோட்ஸ் அண்ட் லோட்ஸ் ஆஃப் மூவி பஃப்ஸ், கிரிட்டிக்ஸ், ட்ராக்கர்ஸ் நிறைய பேர் நம்ம கூட இருக்காங்க. இந்த ராப்ட் அப்படின்ற விஷயம் வந்து ரெகுலராக ட்ரெண்ட் ஆகிட்டு பார்த்துட்டு தான் இருக்கும். ஸ்பாட்டிஃபையாக இருக்கட்டும், யூடியூபாக இருக்கட்டும், ஏன் சினிமாவில் இருக்கக்கூடாதுன்ற ஒரு ஐடியேஷன் அண்ட் தாட் தான். வி ஹேவ் அ செட் ஆஃப் வெல் கான்டென்ட், இன்டெலெக்சுவல் அண்ட் எக்விப்ட் டீம் நம்ம கூட இன்னைக்கு பேனலில் இருக்காங்க. இன்ட்ரடியூஸ் வெல் ஃபர்ஸ்ட் ராஜசேகர் ப்ரோ, வணக்கம். ரமேஷ் பல்லா சார் வணக்கம். ஆஷாரம் வணக்கம். விஷன் ப்ரோ வணக்கம். சுதீர் ப்ரோ வணக்கம். வணக்கம். சித்து ப்ரோ வணக்கம். வெல்கம் டு தி ஷோ. அண்ட் நிறைய இன்னைக்கு பேச போகிறோம். லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் டிஸ்கஷன் அபவுட் தி ஃபிலிம்ஸ் ஆஃப் 2024. இட்ஸ் கோன் பி டிஸ்கஷன் ஸ்டைல் தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் அப்படின்ற ஆஸ்பெக்ட்ஸில் கவர் பண்ணிடலாம். பாக்ஸ் ஆஃபீஸ் அப்படிங்கும்போது ஹவ் இஸ் 2024 ஃபார் யூ? இட்ஸ் கோன் ஸ்டார்ட். யா, ஸோ பாக்ஸ் ஆஃபீஸ்னு பார்க்கும்போது 2024 இஸ் இயர் வேர் தி பிக்கீஸ், நான் ஃபெயில்டுன்னு கூட அந்த வார்த்தை கூட யூஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா சம்வே ஆர் தி அதர் எந்த படமுமே வந்து ஒரு ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைங் பிகினா அது ரொம்ப கம்மி தான். மேபி 1 or 2, மேபி ஃபியூ பீப்புள் லிஸ்ட்டில் இல்லைன்னு கூட சொல்லலாம். பட் இட்ஸ் அ இயர் வேர் small films, they give so much hope to audiences and to producers and to the industry in general. அந்த படங்கள் வந்து நல்ல நம்பர்ஸ் பண்ணியிருக்கு. they've turned out to be profitable, they've turned out to bring audiences to theaters. so audiences வந்து என்ன எதிர்பார்க்குறாங்கங்கிற ஒரு கிளாரிட்டி வந்து நம்ம இதுக்கு முன்னாடி எடுக்க முடியாது, மேபி ஒரு ஃபியூ இயர்ஸாக. ஆனால் இப்போ வந்து they want quality content இருந்தால் அவங்க வராங்க, லைக் யூனோ they're turning up to theaters. ஸோ இது வந்து ஒரு சேலஞ்சிங் ஏரியாவோட கொஞ்சம் ஒரு கிளாரிட்டி கிடச்சதுனால ஓரளவுக்கு ஃபார்முலாவை வந்து கிராக் பண்ணுற மாதிரி ஒரு மிராஜாவது தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு திஸ் இஸ் அ இயர் ஐ வுட் சே. அண்ட் ஃபிலிம்ஸ் ஹவ் கிராஸ்ட் பவுண்ட்ரிஸ் இன் திஸ் இயர். லைக் we have films which have done well in Kerala, consistently done well, like you know, in other areas in Bangalore and in Telugu also, as well. So this is a year where like we've seen everything. Like எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம். ஆப்வியஸ்லி யூனோ சக்ஸஸ் அண்ட் ஃபெயிலியர் எல்லா இயருமே பார்க்குறோம். பட் இந்த இயர் வந்து ஒரு 10 crores கூட இல்லாத ஒரு பட்ஜெட்டில் இருக்கிற படம் வந்து 40 கோடி மாதிரி கிராஸ் பண்ணியிருக்கு. ஸோ தட்ஸ் லைக் ரியலி ஹியூஜ் ஃபார் அஸ். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே we've been able to see. So overall, to put it generally, it's a very good year தான் சொல்லுவேன். ஓகே, நான் என்னை பொறுத்த வரைக்கும் 2023 கம்பேர் பண்ணிங்கன்னா the cumulative gross of the industry வந்து slightly lesser. டிப் தான் பிகாஸ் we had Jailer, Leo,
அண்ட் அஜித்தோட ஒரு படம் இருந்தது நமக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் அஜித் அண்ட் விஜய் இருந்தது. ஸோ அதுவும் ஒரு பெரிய புஷ் கொடுத்துருந்தது. லாட் ஆஃப் பிக் ஸ்டார்ஸ் ஃபிலிம்ஸ் வந்து நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுது. பட் இந்த இயர் அந்த மாதிரி என்னால் சொல்ல முடியல. இப்போ நீங்கள் வந்து லியோ கம்பேர் பண்ணி கோட் வச்சா கூட கோட் ஆல்தோ இட்ஸ் ஹிட் ஃபிலிம், லியோ அளவுக்கு கிராஸ் பண்ணல, மைல்ஸ்டோன் டச் பண்ணல. சிமிலர்லி சூப்பர் ஸ்டார் அவரோட படமுமே பண்ணல. அஜித் அவர் படம் இல்லைங்கிறது வந்து ஒரு பெரிய மைனஸ். ஏன்னா ஆஃப்கோர்ஸ் அவருமே ஒரு பயங்கர கான்ட்ரிபியூட் பண்ணுவார் ஓவராலாக. ஸோ அந்த விஷயங்கள்லாம் இந்த இயர் கொஞ்சம் மிஸ்ஸிங் தான். பட் அஸ் சித்து பாயிண்டட் அவுட், ஒரு குவாலிட்டி ஃபிலிம்ஸ் வந்து இந்த இயரில் வந்து ஆடியன்ஸ் வந்து பெருசாக அவங்க இந்த ஹோப்பை வந்து விடல. லைக் ஒரு லப்பர் பந்து மாதிரி ஒரு படமாக இருக்கட்டும், இல்லை வாழை பற்றி நம்ம நிறையா பேச மாட்டோம். அது ஒரு ஷூஸ்ட்ரிங் பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட படம். பட் அதோட ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா 4 times 5 times சூப்பர் ஹியூஜ். அப்புறம் ஜீவா மாதிரி ஒரு ஆக்டர் வந்து ஆஃப்டர் லாங் டைம் அவருக்கு ஒரு சின்ன ஸ்கேலில் வந்து அது வந்து ஒரு பெரிய ஒரு ஹிட் ஆச்சு அவருக்கு, பிளாக். அண்ட் அதே மாதிரி பார்த்தோன்னா லைக் லாட் ஆஃப் ஃபிலிம்ஸ், லக்கி பாஸ்கர் மாதிரி ஒரு படம் வந்து Day 1 it started off like 15 lakhs Day 1 gross in Tamil Nadu and ended up being collected like 16 crores. ஸோ அந்த மாதிரி குவாலிட்டி ஃபிலிம்ஸ் எங்கெங்கே இருக்கோ தேடி தேடி மக்கள் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. சின்ன படங்களாக இருந்தால் பெரிய படங்களாக இருக்கிறத பற்றி அவங்க கவலைப்படுறதில்ல. நல்ல படமாக இருந்தால் நம்ம மேக்ஸிமம் சப்போர்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ரேஞ்ச் வந்திருக்கு. அட் த சேம் டைம் ஒரு படம் நல்லா இல்லை அப்படின்னா அது மினிமமாக ஒரு பொட்டன்ஷியல் இருக்கும். முன்னாடிலாம் இந்த ஹீரோ இருக்காரு, இவருக்கு வந்து இவ்வளோவாது அச்சீவ் பண்ணிடுவோம், மினிமம் கேரண்டி. ஆனால் படம் நல்லா இல்லைன்னா பயங்கர டிப் இருக்குது, லைக் டிசாஸ்டர் டு த கோர் அந்த மாதிரி சொல்லலாம். ஸோ வி ஆர் சீயிங் போத் த எக்ஸ்ட்ரீம்ஸ் திஸ் இயர். நல்லா இல்லைன்னா அவ்வளோதான், நல்லா இருந்ததுன்னா லைக் மக்கள் எங்கேயோ எடுத்துகிட்டு போகிறாங்க. மீன்வைல் அதை விஜய் மாதிரி சில ஆக்டர்ஸ்க்கு வந்து எப்படி இருந்தாலும் தே ஆர் லைக் ஓகே அப்படிங்கிற மாதிரியும் இருக்குது. ஸோ மிக்ஸ் ஆஃப் எவ்ரிதிங். ஸோ அந்த மாதிரி தமிழ் சினிமா வந்து விராட் கோலி ஸ்டைல் பேட்டிங் நினைக்கிறேன். அடிச்சா சிக்ஸ் கோலி கோஸ்ட் வந்து அது கிரவுண்ட் இல்லாட்டி அவுட் சைட் ஆஃப்ல விக்கெட் கொடுத்துருப்போம். அந்த மாதிரி 2024 இருந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஐ மீன் இந்த வருஷம் நான் பெரிய சக்ஸஸ் ஸ்டோரியாக கன்சிடர் பண்ணுறது அமரனை கன்சிடர் பண்ணுறேன். ஏன்னா இப்போ தளபதி விஜய் வந்து கோட் வந்து லியோவோட கொஞ்சம் கம்மியாக இருந்ததுனால நம்ம வந்து ஓகே தட் இஸ் ஸ்டில் இட்ஸ் அ சக்ஸஸ். பட் ஆனால் அமரன் வந்து ஒரு புது பெஞ்ச் மார்க். சிவகார்த்திகேயனுக்கு வந்து ஒரு 300 crores மேலே வேர்ல்டு வைட் பிளாக் பஸ்டருங்கிறப்ப அது வந்து ஒரு புது நியூ ஹைட்ஸ்க்கு எடுத்து போச்சு. நல்லா ஊர்லேயுமே நல்லா ஓடின படம். தென் மகாராஜாவையும் நான் எடுத்துப்பேன். ஏன்னா சைனாலேயும் நல்லா போயிட்டுருக்கு. ஸோ ஒரு விஜய் சேதுபதிக்கு வந்து ஒரு கிட்டத்தட்ட 200 crores வேர்ல்டு வைட், இன்க்ளூடிங் ஒரு 80-90 crores சைனாவில் வந்தது ஒரு பெரிய விஷயம். ராயன் பண்ணது 150 crores, அது ஒரு பெரிய இதாக பார்க்குறேன். அண்ட் விடுதலை இப்போ நல்லா போயிட்டுருக்கு. ஸோ விஜய் சேதுபதிக்கு இன்னொரு ஹிட் மாதிரி விடுதலை 2 இருக்குது. அண்ட் லப்பர் பந்து மாதிரி படங்கள் ஒரு சின்ன படமாக இருந்தாலும் அது பாக்ஸ் ஆஃபீஸில் பண்ண சாதனை, அது வந்து ஒரு பெரிய சாதனைன்னு நினைக்கிறேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் அரண்மனை ஃப்ரான்ச்சைஸும் 2-3 4 நல்லா பண்ணுச்சு. ஸோ அதெல்லாம் வந்து நான் இந்த வருஷம் ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் மைல் ஸ்டோன்ஸாக பார்க்குறேன். இல்லை டு ஆட் டு ஹிஸ் பாயிண்ட், இப்போ என்னென்னா லைக் Tier 1 ஆக்டர்ஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். லைக் ஒரு 4-5 ஆக்டர்ஸ் வந்து சொல்லுவோம். இப்போ Tier 2ன்னு லைக் பிஸ்னஸ் வைஸ், நாட் அவங்க டேலண்ட் வைஸ் அந்த மாதிரி நான் சொல்லலை. இப்போ வந்து அந்த Tier 2ல் இருக்கிறவங்க எல்லாருமே Tier 1க்குள்ளே பாஜின் ஆகிறாங்க. லைக் விஜய் சேதுபதி, தனுஷ் அவரோட ஃபஸ்ட் 150 crores பார்க்குறாரு. விஜய் சேதுபதி 200 crores ஃபஸ்ட் 200 crores அண்ட் சிவகார்த்திகேயன் வந்து 300 crores ஃபஸ்ட்டு. ஸோ இவங்கெல்லாம் வந்து அந்த Tier 1க்குள்ளே என்டர் ஆகுறாங்க. அண்ட் Tier 1 ஆக்டர்ஸ் லைக் விஜய் சார் லைக் நெக்ஸ்ட் இயர் இஸ் கோயிங் டு ரிட்டையர் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்கிறோம். அண்ட் லாட் ஆஃப் திங்ஸ் ஆர் கோயிங் டு ஹேப்பன். ஸோ அவர் ஆட் ஆன் பண்ணுவார்னு நினைக்கிறேன். ஆமாம். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது. ஸோ ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு ஷிஃப்ட், பேரடைம் ஷிஃப்ட் நடக்கிற மாதிரி தோணுது. ஓகே. அண்ட் டாக்கிங் அபவுட் இந்த அரண்மனை அண்ட் ஹாரர் ஜான்ரா எடுக்கும்போது ரெண்டுமே, அரண்மனை டிமாண்டி காலனி 2 ரெண்டுமே டிராஸ்டிக்கான பெர்ஃபார்மன்ஸ் தான். வெல் டாக்கிங் அபவுட் ஹாரர் அண்ட் பாக்ஸ் ஆஃபீஸ், அது எப்படி பார்க்குறீங்க? ஹாரர் படத்துக்கு எப்போவுமே ஒரு மினிமம் கேரண்டி இருக்குது. எப்போவுமே போய் நம்மளை ஓரளவுக்கு ஸ்க்ரீன் பிளேயாக என்கேஜிங்காக வச்சுட்டாங்கன்னா அது ஓகே ஃபைன் நல்லா இருக்குங்கிற மாதிரி தான் ஒன்று இருக்கும். நீங்கள் டிமாண்டி காலனியெல்லாம் அந்த கேட்டகரியில் கொண்டு வரலாம். பட் அரண்மனைங்கிறது வேற கேட்டகரி. அது ஹாரர்னு நம்ம சும்மா பேருக்கு சொல்லிக்கலாம். அது ஒரு பக்கா ஹாரர் காமெடி ஒரு கமர்ஷியல் மசாலா மூவி தான். எனக்கு வந்து அதில் ஹாரர் பார்த்தா சிரிப்பு வருது, காமெடி பார்த்தா பயமா இருக்கு. இல்லை அதில் பேய் கேமியா பண்ணியிருக்கு ஆக்சுவலி. பேய்க்குள்ள ஒரு பேய் இல்லை, அதுக்குள்ள நிறைய பேய் அப்படிங்கிற மாதிரி அவர் வேற மாதிரியான ஒன்று பண்ணியிருந்தார். பட் கமர்ஷியலாக உட்காந்து பார்க்கும்போது நம்ம ஃபேமிலி ஷோ தான் போட்டிருந்தாங்க. அதில் தான் பார்த்தோம் இல்லையா, உட்காந்து நிறைய ஆடியன்ஸ் வந்து ஃபேமிலியாக வந்து குழந்தைங்களெல்லாம் என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க. போஸ்ட் கிரெடிட்ஸ்க்காக வரும். ஆமாம், ரிலீஸ்க்கு முன்னாடி. ஓகே. பட் இன்னும் எதிர்பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஒரு ஆடியன்ஸாக, பார்வையாளராக நம்ம இன்னும்
செட்டில் ஆகக்கூடாதுன்னு தோணுது. அது ஒரு ஃபெமிலியர் டெம்ப்ளேட்டாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய டெம்ப்ளேட் கன்சிஸ்டண்ட்டாக ஒர்க் ஆகுதா படம் பூராகன்ற ஒரு கேள்வி ஒன்று இருக்குது. நீங்கள் பயமுறுத்த கூடிய காட்சிகளில் உண்மையிலேயே பயம் வருதா? உங்களுடைய நகைச்சுவை காட்சிகள் எப்படி அமைஞ்சிருக்கு? ரொம்ப ஒன்ஸ் இன் அ வைல் அங்கங்கே ஒரு ஃப்ளீட்டிங் சிரிப்பு வர மாதிரி தோணுதா? இல்லை அதை கன்சிஸ்டராக செய்ய முடியுதா? ஏன்னா எனக்கு அந்த அரண்மனை 4ல் 1-2 நகைச்சுவை போர்ஷன்ஸ் ஒர்க் ஆச்சு. நான் என்ன யோசிச்சுட்டு இருந்தேன்னா, பேசாமல் மிஸ்டர் சுந்தர்சியுடைய ஒரு திறமை நகைச்சுவையில் என்னன்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். முழு நீளமாக இதுக்குள்ளே ஃபோக்கஸ் பண்ணால் இன்னும் நிறைய சந்தோஷங்கள் நமக்கு கிடைக்குமோ அப்படின்றத நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். மேபி இந்த ஹாரர் அப்படின்ற ஒரு ஸ்பேஸே அவர் இன்னும் கொஞ்சம் ஒரு கட்டுப்பாட்டில் தான் வச்சிருக்கோ, சில விஷயங்களை நிம்மதியாக பண்ண முடியாமல் அப்படின்ற ஒரு ஸ்பேஸ்க்குள்ளே தான். பட் யா, நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இந்த வருஷம் வந்து பாலிவுட்டில் கூட ஸ்த்ரீ 2 பயங்கரமாக லைக் இட்ஸ் பிகம் அ ஹியூஜ் பிளாக் பஸ்டர். ஸோ ஹாரர் இஸ் லைக் த ட்ரெண்ட் எவ்ரிவேர். பட் நீங்கள் ஹாரர் ஃபிலிம்ஸ்னு என்றைக்குமே எடுத்துக்கிட்டாலே அதோட ஸ்டாண்டர்ட் வந்து கொஞ்சம் கம்மி தான். அதுலேருந்து நீங்கள் பெருசாக பிரெயினியாலாம் அது எதிர்பார்க்க முடியாது, என்டர்டெயின்மெண்ட்டாக நீங்கள் பெருசாக எதிர்பார்க்க முடியாது. அதுலேருந்து வந்த ரொம்ப பாப்புலரான டேரக்டர்ஸ் கம்மி, அந்த ஜானர் பண்ணி சக்ஸஸ் ஆன லைக் யூனோ நான் சொல்கிறது கமர்ஷியல் ஹாரர் ஃபிலிம்ஸ் மாதிரி நான் சொல்கிறேன். மேபி மிஸ்கின் இஸ் தேர் ஹூ டிட் அ பிசாசு விச் இஸ் லைக் ஒன் ஆஃப் த மோஸ்ட் எக்ஸ்பெரிமெண்டல் ஹாரர் ஃபிலிம்ஸ் எவர் டு கம் அவுட் ஆஃப் தமிழ் சினிமா. பட் நான் சொல்கிறது கமர்ஷியல் ஹாரர் பண்ணி அதுலேருந்து வந்து செம்ம டேரக்டர் இல்லை, ஐ எம் ஃபேன் ஆஃப் த டேரக்டர் அப்படியெல்லாம் நீங்கள் சொல்கிறது வந்து கொஞ்சம் கம்மி தான். ஸோ அதோட ஸ்டாண்டர்ட் வந்து ஒரு டீ கடை தான். ஸோ அதில் வந்து நீங்கள் சூப்பராக நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து லைக் இட்ஸ் கிரேட் திங். அரண்மனையை பொறுத்த வரைக்கும் இட் வாஸ் அ ஃப்ரான்ச்சைஸ். இட் ஆல்ரெடி ஹேட் அ லாட் ஆஃப் பஸ் அரவுண்ட் இட். மேபி அந்த அச்சஸோ சாங்கோட ரீச்சாக இருக்கலாம் பிஃபோர் த ரிலீஸ், ஆர் இட் கேன் பி லைக் அது ஒரு 4th பார்ட் ஆஃப் அ ஃபிலிம் விச் இஸ் குவைட் ரேர்ல. ஸோ அந்த மாதிரி வரும்போது லைக் இந்த காஞ்சனா ஃபிலிம்ஸ், அரண்மனை ஃபிலிம்ஸ் அதெல்லாம் வரும்போது தே ஆல்ரெடி கம் வித் செட் ஆஃப் ஒரு டார்கெட் ஆடியன்ஸ், ஒரு எக்ஸைட்மெண்ட் அரவுண்ட் தெம். ஸோ ஃபர்ஸ்ட் வீக்கெண்ட்லேயோ இல்லை ஃபர்ஸ்ட் டேலேயோ சீட்ஸ் ஃபில் பண்ணுறது அந்த படத்துக்கு சேலஞ்ச் கிடையாது. அண்ட் அவங்க வந்து ஒரு ஆவரேஜுக்கு கொஞ்சம் மேலே இருந்தாலே அந்த படம் சக்ஸஸ் ஆகிடும். ஸோ அந்த ஒரு இதில் வந்து அரண்மனை 4 இஸ் அ பெட்டர் ஃபிலிம் தென் 2 and 3 அப்படின்னு பார்க்கும்போது எஸ் இஸ் த ஆன்சர் இருக்கும்போது எஸ் ஆப்வியஸ்லி இட்ஸ் good success. So that turning out to be a good blockbuster for us was, ஏன்னா அந்த டைமில் பெருசாகவும் அரண்மனை 4 தேட்டர் ஓடிட்டு இருக்கிற டைத்தில் we didn't have many films because the first half of the year was almost வந்து ரொம்ப எம்டியான like first half for us. So in that time it was a big breather for the industry, especially for exhibitors. It kept their ticket cash registers ringing. So in that way it was a very good thing for the industry that we could like இந்த மாதிரி ஒரு படமும் வந்து பெரிய நம்பர்ஸ் பண்ணும்போது இட்ஸ் லைக் குட் ஃபார் அஸ். ஒரு பயங்கரமான ஜானர் ஹாரர் ஆக்சுவலி. ஆக்சுவலி நம்ம பார்த்தோம் அப்படின்னா அது வந்து ரொம்ப அதுக்குள்ள நிறைய நீங்கள் உளவியல் ரீதியான விஷயங்களை பேசுறதுக்கான ஒரு வாய்ப்பு உண்டு, சமூக ரீதியான விஷயங்களை பேசுறதுக்கு நிறைய பேசலாம். ஹாரர் அப்படின்ற ஒரு ஸ்பேஸ் வந்து சும்மா என்ன சொல்கிறது, ஒரு முழு நிலா வந்துடும், வந்த உடனே நைட்டில் வந்து ஒரு இடத்துக்குள்ளே போகிறீங்க அப்படி தரகிறப்ப அப்படின்னு கத்துறது ஒரு வேலை, ஏன்னா அது மட்டும் கிடையாது ஹாரர். ஆக்சுவலி ஹாரர் அப்படின்ற ஒரு ஜானருடைய முக்கியமான ஒரு பயணம் என்ன அப்படின்னா, மனுஷங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஹாரரை இது சும்மா நாங்கள் ஒரு டெம்ப்ளேட்குள்ளே நாங்கள் பேசுகிறோம் அப்படின்ற ஒரு ஸ்பேஸ்க்குள்ளே தான். பட் நம்ம அதுக்குள்ளே அது ஒரு விதமாக தான் அதை அடைச்சி வச்சுருக்கோம். ஆக்சுவலி அந்த பேய் இன்னும் கொஞ்சம் ரிலீஸ் பண்ணால் பெட்டராக இருக்கும் தமிழ் சினிமாவுக்கு. அது ஒரு மாதிரி அடைச்சி வச்சு கட்டுப்படுத்தி வச்சு இந்த பேய் இப்படித்தான் இருக்கும், இந்த பேய் படமே இப்படித்தான் இருக்குன்ற மாதிரி ஆக்கி வச்சு இது மட்டும்தான் பணம் சம்பாதிக்கும்ன்ற மாதிரி நம்ம அது ஒரு வட்டத்துக்குள்ளே அடக்கி வச்சுருக்கோம். அதுக்குள்ளே நீங்கள் இன்னும் என்ன சொல்கிறது, இன்னும் ஒரு அன்போடு அந்த ஜானரை நீங்கள் ட்ரீட் பண்ணீங்க அப்படின்னா இன்னும் பல விஷயங்கள் செய்ய முடியும்னு நான் நினைக்கிறேன். எனக்கு தமிழ் சினிமாவில் அந்த 2 டிஃப்ரெண்ட்டாகவே பண்ணுறாங்க. லைக் நீங்கள் ஒரு யாவரும் நாள் மாதிரி ஒரு படம் வந்து இந்தியாவிலே ஐ திங்க் தமிழ் இண்டஸ்ட்ரியில் தான் நம்ம தான் கொடுத்துருக்கோம், கோஸ் த்ரூ அ மீடியம். அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஈரம்ங்கிற நம்ம படம் கொடுத்துருக்கோம். தென் எத்தனை வருஷம் முன்னாடி போக வேண்டியிருக்கு பாருங்க. இல்லை நான் சொல்கிறேன், டிமாண்டி காலனியோட ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா சொல்கிறேன், அதான் சொல்கிறேன். என்ன சொல்கிறது சொல்ல வரேன், நான் என்ன சொல்ல வரேன்னா லைக் இந்த இண்டஸ்ட்ரி வந்து 2 செட் ஆஃப் ஃபில்ம் மேக்கர்ஸ் இருக்காங்க. வி ஆர் ஏபிள் டு அந்த ஜானரை வந்து ஃபுல்லாக யூஸ் பண்ண ஒரு சில இண்டஸ்ட்ரீஸில் நம்மளும் லைக் அப்படின்னு சொல்லலாம். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு காலகட்டத்தில் இந்த ராமநாராயணன் படங்கள்லாம் அந்த அனிமல்ஸ்லாம் வச்சுட்டு ஒரு காலத்தில் தேவர் ஃபிலிம்ஸ், கரெக்ட். அந்த மாதிரி இப்போ சுந்தர்சி அவங்ககிட்டயோ இல்லை மற்ற டேரக்டர்ஸ் கிட்டேயோ கிடைக்கும் போது காஞ்சனா சீரீஸ் பண்ணும்போது அவங்க அதை வேறு மாதிரி யூஸ் பண்ணுறாங்களோ, லைக் அந்த பாக்ஸ் ஆஃபீஸ்க்காகவும் அந்த கமர்ஷியல் விஷயத்தையும் அவங்களால மாஸ் பண்ண முடியாது. லைக் ஒரு பெரிய ஹீரோ மாதிரி பண்ண முடியாது. அந்த பெரிய சூப்பர் ஸ்டார் இல்லாமல் கோஸ்ட் வந்து பிகமிங் சூப்பர் ஸ்டார் ஃபார் தம். இன்ஃபேக்ட் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக சொல்லணும் அப்படின்னா அதான் இதெல்லாம் என்னுடைய வெரி ப்ரைவேட் வியூஸாகவே நீங்கள் எடுத்துக்கோங்க. ஹாரர் காமெடி ப்ரைவேட் வியூஸ்னா நான் என்னுடைய ஒரு தனிப்பட்ட கருத்து. ப்ரைவேட்னா இது ரகசியமாக வச்சுக்கணும் அந்த மாதிரி இல்லை. மக்கள் சார்பில் நான் பிரதிநிதியாக பேசலை அப்படின்னு சொல்கிறேன். நான் ஹாரர் காமெடி ஜானர் தமிழ் சினிமாவில் செத்து போய் சில வருஷத்துக்கு மேலே ஆகுதுன்றது தான் என்னுடைய ஒரு
தனி பார்வை. உண்மைதான். நம்ம உட்கார்ந்து அது அது ஒரு டைம்ல ஒரு வேல்யூ இருந்துச்சு, அதுல ஒரு நகைச்சுவை ஒர்க் ஆச்சு, அதுல இந்த இந்த ஸ்ட்ரேஞ்ச் கான்ட்ராஸ்ட் ஹாரர் அண்ட் காமெடி ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருந்த ஒரு டைம் இருந்துச்சு. அது ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி. இப்போ ஓரளவுக்கு முடிஞ்சு போன ஒரு இடத்துல இருந்து முடிஞ்ச வரைக்கும் டில்லுக்கு லாஸ்ட் இயர் அந்த படம் நல்லா பண்ணுச்சு. சந்தானம் படம் தில்லுக்கு நல்லா பண்ணுச்சு. டிடி ரிட்டர்ன்ஸ் டிடி ஆனா அது ஜான்ரா பேசும்போது காமெடியில தான் நடக்கும்னு நினைக்கிறேன். ஹாரர்ல இல்ல இந்த ஹாரர் காமெடியில மோர் ஆஃப் காமெடி தான், காமெடிஸ் தான். ஹாரர் கம்மி தான் எல்லா படத்துலையும். இல்லை, இப்போ நம்ம இந்த பேய் படங்கள் வந்து கமர்ஷியலாக எவ்வளோ ஓடிச்சு அதனால அது அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கிறோம். பட் நான் ஒரு படம் பார்க்க போகிறேன்னா அது கமர்ஷியலாக வசூல் பண்ணலைங்கிற அது வியாபாரியோட கணக்கு, அது முதலாளியோட கணக்கு. எனக்கு அது தேவையில்லை. நான் ஹாரர் படம் பார்க்க போகிறேன்னா அது என்னை பயமுறுத்தணுங்கிறது தான். இந்த ஜானருக்கு இப்போ சுந்தர்சி ஜானரோ லாரன்ஸோட ஜானருக்குள்ளே வந்தால் அதுவுமே என்ன ஒரு மாதிரி நல்லா என்டர்டெயின் பண்ணணும். அதுவும் இல்லைங்கிறதான் இவரோட கருத்தாக இருக்குது. நான் அதில் ஓரளவுக்கு உடன்படுறேன். ஓகேவா? ஸோ மற்றபடி இந்த பாக்ஸ் ஆஃபீஸ்லாம் தேவையில்லை. எனக்கு படம் பிடிச்சிருக்குங்கிறது தானே. நீங்கள் இப்போ 1500 கோடின்னு சொல்கிறாங்க புஷ்பா 2, என்ன பிரயோஜனம்? யாருக்கு என்ன யூஸு? ஏதாச்சும் ஒரு ரசிகனோட ரசனை ஏதாச்சும் ஒரு வகையில் அது அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு உதவுதா? ஏதாச்சும் ஒரு நல்ல அனுபவத்தை இல்லை ஏதாச்சும் ஒரு புதுசான ஒரு விஷயத்தை ஒரு படைப்பு தருதா? இவ்வளோ பெரிய படைப்பு, இவ்வளோ பெரிய பட்ஜெட்டை போட்டு கலெக்ஷன் மட்டும் பார்க்குறீங்க, என்ன யூஸு? ஒரு குப்பையான ஒரு படத்தை எடுத்து வச்சுட்டு ரிலீஸ் பண்ணி என்னென்னோ பண்ணிட்டு சுற்றிட்டு இருக்கீங்க. அப்போ வசூலை பற்றி பேசி என்ன பிரயோஜனம்? பாக்ஸ் ஆஃபீஸ் அவங்க நீங்கள் என்ன பண்ணிட்டு போங்க, எனக்கு படம் பிடிக்கணுங்கிறது தான். எந்த ஜானராக வேணா இருக்கட்டும். ஸோ நான் எப்போவுமே அந்த ஸ்டாண்டில் தான் இருப்பேன். நான் ஒரு ஃபேன், சினிமா ஃபேன். எனக்கு எந்த ஜானராக இருந்தாலும் நான் அந்த ஜானரை நம்பி வர்றேன். எனக்கு அந்த படம் என்ன திருப்திப்படுத்துச்சுன்னா எனக்கு நல்ல படம். அது ஓடலை பற்றி எனக்கு கவலை இல்லை அப்படிங்கிறதான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. அண்ட் ஹாரர்னாலே சூப்பர் நேச்சுரல் எலிமெண்ட் ஒன்று வரணும்ட்டு கூட கிடையாது. ஆக்சுவலி இந்த வருஷத்தில் நான் பார்த்து தலை சிறந்த ஒரு 2 படங்கள் ஹாரர் படமாக தான் நான் பார்க்குறேன். ஒன்று கொட்டுக்காளி, இன்னொன்று வாழை. அது ரெண்டுமே ஒரு விதத்தில் ஹாரர் ஜானரில் தான் நீங்கள் அடக்குனா கரெக்டாக பொருந்தும் அந்த படம். அது எதை பற்றி பேசுது அது எனிவே. இல்லை, டெமாண்டி காலனி 2 எடுத்துக்கிட்டிங்கன்னா இட்ஸ் சீக்குவல் டு சக்ஸஸ்ஃபுல் ஃபர்ஸ்ட் மூவிங்கிறனால தான் ஓப்பனிங் அதிகமாக இருந்தது, கலெக்ஷனும் அதிகமாக இருந்தது. அரண்மனை 4 பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி இட்ஸ் அ ஃப்ரான்ச்சைஸ். ஸோ அந்த மாதிரி நம்பர் 2, 3 போக போக முந்தைய படங்கள் சக்ஸஸாக இருந்ததுன்னா அதிகமாக இதாகும். அது நீங்கள் புஷ்பா 2லையும் பார்க்கலாம். இட்ஸ் நாட் ஹாரர் மூவி, பட் தமிழ்நாட்டில் புஷ்பா 1 பண்ணால் கூட புஷ்பா 2 தமிழ்நாடு சரி வேர்ல்டு விட நல்லா பண்ணியிருக்கு. ஸோ எப்பயுமே இந்த மாதிரி படங்கள் வந்து சீக்குவல் போகிறச்சு the opening and the box office will be படம் நல்லா இருந்ததுன்னா அதிகம். ஐ வாண்ட் திங்க் அலவுட் அபவுட் சம்திங். ஓகே, நான் இதை பற்றி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். எனக்கு தெரியல இதுக்கு முடிவு என்ன அப்படின்ட்டு. எனக்கு எப்படி தோணுதுன்னா, சில படங்களை பொறுத்த வரைக்கும் இது இவ்வளோதான் அப்படின்ற மாதிரி பார்க்குற ஒரு பார்வை ஒன்று இருக்குது. ஆனால் சில படங்களை பொறுத்த வரைக்கும் இது அந்த லெவலில் இருக்கிற வரைக்கும் நான் அதை கொண்டாட மாட்டேன் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. இப்போது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இப்போ அரண்மனை 4 ஒரு எக்ஸாம்பிளாக, பாவம் அந்த படத்தையே நான் ஏன் சொல்கிறேன்னு தெரில, சும்மா ஒரு எக்ஸாம்பிளாக தான் வருது, இடத்தப்பா எடுத்துக்காதீங்க. பட் இப்போ அந்த படத்தை பொறுத்து டிஃபெண்ட் பண்ணக்கூடிய ஒரு பார்வை என்னவாக இருக்குன்னா, பட் இந்த ஃப்ரான்ச்சைஸ் இப்படி தான், இது இவ்வளோ தான் இருக்கும், இதுலையே நீங்கள் எதிர்பார்க்குறீங்க, இதுலேயே உங்களுக்கு அர்த்தம் வேணும், இதுலேயே பயங்கரமான நகைச்சுவை எதிர்பார்க்கு, இது இவ்வளோ தான் அப்படின்னு சொல்கிற ஒரு பார்வை ஒன்று இருக்குல்ல. எனக்கு எப்படி தோணுதுன்னா, அந்த இடத்துல நம்ம இன்னும் கொஞ்சம் பவுண்டரிஸை புஷ் பண்ணுற வகையில் நம்மளே கொஞ்சம் சில கேள்விகள் கேட்டால் அந்த ஸ்பேஸ் இன்னும் பெட்டர் ஆகலாமோன்னு எனக்கு தோணுது. பட் இதுவே வேற ஒரு பக்கம் வந்து இப்போ ஒரு என்ன சொல்லலாம், இப்போ போன வாரம் வந்த விடுதலை 2 எடுத்துக்கலாம். இப்போ அதில் பயன் இருக்கா? ஆமாம், என்னை பொறுத்த வரைக்கும் நிறைய பயன் இருக்குது, நிறைய நல்ல போர்ஷன்ஸ், நல்ல மூமெண்ட்ஸ் இருக்குது. பட் ஓவரால் ஆஸ் அ ப்ராடக்ட் என் என்டையர் ஃபில்மாக அது கன்சிஸ்டண்ட்டாக ஒர்க் ஆகுதான்னா மேபி நாட் குவைட். பட் அந்த இடத்துல நம்ம என்ன சொல்கிறோம், அது அந்த லெவலில் ஒர்க் ஆச்சுன்னா தான் அதுக்கான ஒரு பெருமையை நான் கொடுப்பேன். இது ஓரளவுக்கு கொஞ்சம் கீழே சுமாராக ஒர்க் ஆச்சுனாலும் எனக்கு போதுமானதாக இருக்கு. நான் என்ன சொல்கிறேன், அந்த தராசு கொஞ்சம் ஒரு ஃபேர் எக்ஸ்பெக்டேஷனாக வச்சுட்டு இந்த இடத்துலையும் நம்ம இல்லை விடுதலைன்னா அப்படி தான் இருக்கும் அப்படின்னு யாரும் சொல்ல மாட்டாங்கல்ல. இல்லை, ஐ திங்க் அது ஒன் இன்ட்ரெஸ்டிங் திங் அபவுட் பாக்ஸ் ஆஃபீஸ் நம்பர்ஸாக நான் சொல்ல, பட் ஹவு இட்ஸ் பீங் யூஸ் டு ஒரு டிபேட் கிரியேட் பண்ணுறதுக்கு எப்படி யூஸ் பண்ணப்படுதுன்னா, இப்போ அவர் சொன்னது ஒரு எக்ஸ்டென்ஷன் தான். இப்போ விடுதலை மாதிரி படங்களோ இல்லை வந்து ஒரு வாழையோ இல்லை so many other films, தங்கலானோ ஒரு சர்டன் இஷ்யூ, சர்டன் ப்ராப்ளம், சொசைட்டல் இஷ்யூஸை பற்றி பேசுகிறப்போ அது வந்து அப்ரெஷன் படம் அப்படின்னு சொல்லி ஒரு பாக்ஸ்குள்ளே வைக்கிறாங்க. ஆனால் அது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியான ஒரு நம்பர் தான். அதுக்கு இந்த மாதிரி இப்போ அவங்க காட்டுற எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா புஷ்பாவாக தான் இருக்குது. நீங்கள் இன்னும் 1000 crores டச் பண்ணல, ஏன்னா நீங்கள் இந்த மாதிரி படங்களே பண்ணுறீங்க. நீங்கள் இன்னும் வந்து அந்த பெஞ்ச்மார்க் டச் பண்ணல, இந்த பெஞ்ச்மார்க் டச் பண்ணலாம். அது எல்லாத்துக்குமே அவங்க கொடுக்குற அந்த இது பார்த்தீங்கன்னா பாக்ஸ் ஆஃபீஸாக தான் இருக்குது. அரண்மனை 4 இவ்வளோ பண்ணுச்சு, ஆனால் இந்த படம் பண்ணல, அப்போ அதுதானே நம்ம பண்ணணும். அது பாக்ஸ் ஆஃபீஸ் வந்து ஒரு டூல் மாதிரி ஆயிடுச்சு. பட் இன்ட்ரெஸ்டிங்லி தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் ஹிஸ்டாரிக்கலாகவே நம்மளுக்கும் பாலிட்டிக்ஸ்லாம் நான் சொல்கிறது வெறும் வாக்கு அரசியல் மட்டும் சொல்லலை,
சமுதாயமாகவே பார்த்தீங்கன்னா ஆர்ட்டும் அதாவது ஆர்ட்டும் பாலிடிக்ஸும் ரொம்ப பக்கத்தில் இருந்திருக்கு, ரொம்ப ரொம்ப பக்கத்தில் இருந்திருக்கு. இது வந்து நாடகம் அதுக்கெல்லாம் அங்கேருந்து நான் சொல்கிறேன், அந்த கல்ச்சர் நமக்குள்ளேயே இருந்திருக்கு. ஸோ அப்படி இருக்கிறப்போ இப்போ வந்து இந்த நரேட்டிவ் அதிகமாக, அதுவும் எஸ்பெஷலி இந்த இயர் நான் பார்க்குறது வந்து அதுதான் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. பாக்ஸ் ஆஃபீஸ் எப்படி யூஸ் பண்ணி இந்த ஒரு ஒரு உறவு இருக்குல்ல ஆர்ட்டுக்கும் பாலிட்டிக்ஸ்னால் நான் சொல்கிறது சோஷியல் பாலிட்டிக்ஸ், அது வந்து அது வேண்டாம் அப்படின்னு. இப்போ தெலுங்கு சினிமாவில் அது கிடையாது, நம்மள அளவுக்கு கிடையாது. எல்லாருமே என்ன ப்ரொடக்ஷன் கம்பெனிஸ்க்காக வேலை செய்றீங்கன்ற மாதிரி எனக்கு டவுட் வருது. எப்படி இருந்தாலும் தனி மனுஷ வாழ்க்கையில உங்களுக்கு பணம் சம்பாதிக்கிறது எவ்வளவு பெரிய ஒரு சிக்கலாக இருக்கு எல்லாருக்குமே அப்படின்றது தெரியும். அட்லீஸ்ட் நீங்க கலையை ரசிக்கும் போதாவது நீங்க ஒரு பார்வையாளராக நீங்க அந்த ஸ்பேஸ்க்குள்ள அப்போ அதுலயும் நீங்க பணம் பொறுத்து தான் யோசிச்சுட்டு இருக்கணுமா? ஃபார் ஒன்ஸ் இந்த உங்க வாழ்க்கையில இந்த பணம் சார்ந்த பிரச்சனையில இருந்து கொஞ்சம் வெளியே போய் அதை கலையாக பார்க்க முடியும். ஆக்சுவலாக பாக்ஸ் ஆஃபீஸுங்கிறது இட்ஸ் நத்திங் பட் மக்கள் ஃபுட்ஃபால் மல்டிப்ளைட் பை டிக்கெட் ப்ரைஸ் தான். அதிக மக்கள் பார்த்துருக்காங்க. இப்போ மாரி செல்வராஜ் எடுத்துக்கோங்க, அவர் வாழை படத்தை வந்து இட்ஸ் அ ப்ராஃபிட்டபிள் மூவி, இட்ஸ் ஹிட். அப்சல்யூட்லி ஆமா. அது வந்து நிறைய பேர் பார்த்துருக்காங்க, அது பட்ஜெட்டோட அதிகம் பண்ணியிருக்கு. ஆன் டாப் ஆஃப் இட் ஓடிடி சேட்டலைட், அது வந்து ஓடிடிக்கு போக வேண்டிய படத்தை தேட்டரில் ரிலீஸ் பண்ணாங்க, தேட்டரில் நிறைய காசு பண்ணிச்சு. ஆனால் அதே சமயத்தில் தங்கலான் வந்து அந்த மாதிரி ஐ மீன் ஃப்ரம் அ ப்ரொடக்ஷன் காஸ்ட் பெர்ஸ்பெக்டிவ் படம் நல்ல படம் தான், அதே போல் அதுக்கான தேட்டரிக்கல் ரிக்கவரி கம்மியாக இருந்தது. அது மக்கள் அவங்க இப்போ எல்லாருமே ஒரு டைரக்டர் வந்து தான் ஒரு படத்தை எடுத்துகிட்டு அது வீட்லேயே வச்சுக்கிறது இல்லை ஃபெஸ்டிவலுக்கு மட்டும் கொண்டு போயிட்டு கான்லேயோ டொரண்டோலையோ காமிச்சிட்டு அப்படி போகிறது இல்லை, கொட்டுக்காலையும் நம்ம தேட்டரில் ரிலீஸ் பண்ணோம். நம்ம என்ன நினைக்கிறோம்னா அது வெகுஜனத்தை போய் அடையணும்னு நினைக்கிறோம். வெகுஜனங்கள் அதிகம் பேர் பார்க்கும்போது அவங்க டிக்கெட் கவுண்டரில் கொடுக்குற காசுனால தான் பாக்ஸ் ஆஃபீஸ்னு வருது. பாக்ஸ் ஆஃபீஸ் தான் அசிங்கம் கிடையாது, அது வந்து பாக்ஸ் ஆஃபீஸ் தான் ஐயோ பாக்ஸ் ஆஃபீஸ் தான் இல்ல ஐ திங்க் பாக்ஸ் ஆஃபீஸ் அசிங்கம்ன்றதுல இடத்துல இருந்து நான் ஆக்சுவலி இந்த வாதமே வரல. இது எங்க இருந்து வருது அப்படின்னா, ஒரு படம் பாக்ஸ் ஆஃபீஸில் சரியாக பெர்ஃபார்ம் பண்ணாதது மட்டுமே உங்களுக்கு முக்கியமான ஒரு பேராமீட்டரா வச்சு நீங்கள் ஒரு படத்தை மட்டும் தட்டக்கூடாதுன்றது தான் வரும். பாக்ஸ் ஆஃபீஸே ஒரு கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம், மக்களுடைய ரசனை கேவலப்பட்டு அது பாயிண்ட் இல்லை. இப்போ இத்தனை படம் இந்த படம் சம்பாதிச்சது, இத்தனை படம் இந்த படம் சம்பாதிச்சது, ஸோ இந்த படம் வந்து இந்த படத்தை விட கீழே தான் அப்படின்னு பார்க்கக்கூடிய அந்த பார்வையை தான் நம்ம விமர்சனம் செய்யறோம், பாக்ஸ் ஆஃபீஸை செய்யல. இல்லை பாக்ஸ் ஆஃபீஸ் வந்து ஒன் ஆஃப் தி பேரோமீட்டர்ஸாக இருக்கலாம். இப்போ அவர் சொல்கிற மாதிரி அது வந்து எத்தனை பேர், ஏன்னா அதுவும் முக்கியம். சினிமாங்கிறது கலை தான், பட் ஆனால் அதில் ஒரு வணிகம் இருக்குது. அதை நம்ம கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிட்டு பண்ணிங்கன்னா அது சர்வைவ் பண்ண முடியாது. இப்போ அடுத்த படம் பண்ணோம் இல்லையா, எல்லாருக்குமே ஒரு நீங்கள் ஐ திங்க் நிறைய டேரக்டர்ஸ் ஒத்துப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்களோட சக்ஸஸாக அவங்க என்ன பார்ப்பாங்கன்னா, அடுத்த படம் என்னால் பண்ண முடியுதா, இது மணிரத்னம் அடிக்கடி சொல்லுவார், அடுத்த படம் என்னால் பண்ண முடிஞ்சா எனக்கு என்னோட படம் சக்ஸஸ். ஐ திங்க் தட்ஸ் அ வெரி ப்ராக்டிக்கல் டேக் டு கோ அபவுட் இட். ஸோ அப்படி இருக்கிறப்போ பாக்ஸ் ஆஃபீஸுங்கிறது ஒன் ஆஃப் தோஸ் பேராமீட்டர்ஸ். வேறு வந்து எவ்வளோ பேர் பார்த்துருக்காங்க, எத்தனை பேரை போய் ரீச் ஆகிருக்கு, அவங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கிற மாதிரி அதை மட்டுமே வந்து ஆனால் ஒரு படத்தோட குவாலிட்டி மார்க்கரா வைக்கிறது தான் கொஞ்சம் மார்க்கெட்டிங் டூல் மாதிரி. வெரி சிம்பிள். இப்போ பாக்ஸ் ஆஃபீஸ்ல ஒரு படம் நல்லா கலெக்ட் பண்ணிட்டதுக்காக மட்டுமே அதை வந்து அது ஒரு உதாரணமா எடுத்து நல்ல படம்னு சொல்லிட முடியாது. எஸ், அது ஒரு தப்பு. அதே மாதிரி பாக்ஸ் ஆஃபீஸ்ல கலெக்ட் பண்ணல அந்த அளவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி எடுங்களேன்னு இவங்க சொல்ற மாதிரி சொல்றதும் தப்புன்றோம். படம் நல்ல படம் வாங்குறதா, கமர்ஷியல் படம் கூட எடுங்க, ப்ராப்ளம் இல்லை, நீங்க கமர்ஷியல் படம் கூட எடுங்க, ஆனால் அது எனக்கு என்கேஜிங்காக இருக்கணுங்கிறதா. பட் நீங்க ஒரு பிராண்ட் மாதிரி ஒன்று பண்ணி பெருசாக ப்ரொமோட் பண்ணி வியாபாரம் பண்ணி ஒரு ஒன்று பண்றீங்கல்ல, எல்லாரும் நல்லா இருக்குன்னு சொல்ல வைக்கிற மாதிரி ஒரு வேலை செய்றீங்கல்ல, ஒரு நல்லா இல்லாத படத்தை, அதுதான் நான் வந்து மீன் பண்றேன். எனக்கு ஆக்சுவலி என்ன டவுட், புஷ்பா படம் ஓடுனது பிரச்சனை கிடையாது. புஷ்பா படம் எனக்கு கமர்ஷியலா என்ன என்கேஜிங்கா வச்சிருந்தா எனக்கு ஓகே, ஃபைன் தான். அது எப்படி வேணா அதில் பொலிட்டிக்கல் இன்கரெக்ட்னஸ் இருக்கட்டும், என்ன வேணா இருக்கட்டும். இப்போ அமரன்ல பொலிட்டிக்கலாக எனக்கு நிறைய கேள்விகள் இருக்கு, எனக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கு, பொலிட்டிக்கலி நிறைய தப்பான விஷயங்கள் அதில் இருக்கு. ஆனால் அட்லீஸ்ட் என்ன படமா ரொம்ப என்கேஜிங்காக வச்சிருந்தது. அட்லீஸ்ட் அதையாச்சும் பண்ணுங்க, கமர்ஷியல் படம் பண்ணுங்க, அதையாச்சும் என்கேஜிங்காக கொடுங்க. வெறுமனே ஒரு ஹீரோ பேரை வச்சுட்டு ஒரு பிராண்டை வச்சுட்டு என்னென்னோ பண்றது ஒன்று இருக்குல்ல, என்னென்னோ பண்ணிட்டு அந்த படத்தை கமர்ஷியலாக சக்ஸஸும் பண்ணிடுறீங்க, வியாபாரம் பண்ணி பெருசாக தேட்டர் ரிலீஸ் பண்ணிடுறீங்க, அதே அடையாளமா வச்சு பேசாதீங்கிறது தான். ஸோ அதனால ஓகே இந்த மாதிரி பண்ணுங்கன்ட்டு நம்ம தமிழ் படத்தை நல்ல படத்தை நோக்கி சொல்றது இருக்குல்ல, அதுதான் கொஸ்டின் பண்றாங்க. நீங்க உங்களோட பாயிண்ட் அதான். ஸோ அதான் நான் என்னை பொறுத்த வரைக்கும் வந்து இப்போ நான் ரீசெண்டாக வெங்கட் பிரபு அவர்கள் இன்டர்வியூ பண்ணும்போது அவர் சொல்லியிருந்தார், கஸ்டடி ஃபிலிம் வந்து அவர் வந்து எடுக்கும் போது ஒரு அப்ரஸ் கம்யூனிட்டிலேருந்து வந்து ஒரு பையனை வச்சு எடுக்கணும் அப்படின்னு நினச்சி ஹி வாண்டட் டு மேக். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி தெலுங்குல அதை வந்து பண்ண முடியல அவரால். தமிழில் இருந்தால் நான் பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. தமிழில் இருந்தால் ஏன் பண்ண முடியும்னா, இங்கே ஒரு தனுஷோ ஒரு பெரிய விஜய் சேதுபதி ஒரு ஆக்டர்ஸ் கூட அந்த பாலிடிக்ஸ் வந்து தே ஆர் அக்செப்டிங் இட் அண்ட் அவங்க பண்ணும்போது அந்த சக்ஸஸ் வந்து பெருசாகவும் இருக்குது. ஸோ நாட் தட் நம்ம மக்கள் வந்து அந்த மாதிரி படங்களையும் இங்கே அக்செப்ட் பண்ணுறாங்க. லைக் தமிழ் ஒரு டயாஸ்போராவோ இல்லை தமிழ் கம்யூனிட்டி எப்படின்னா, நீங்கள் ஒரு நல்ல கமர்ஷியல் என்டர்டைனர் கொடுத்தீங்கனாலும் பார்ப்பாங்க, இந்த மாதிரி அரசியல் படங்கள் கொடுக்கும் போதும் பார்க்குறாங்க.
ஸோ நான் வந்து அந்த 1000 crores 2000 அந்த இதெல்லாம் ஒன்று தள்ளி விட்டுடலாம், அதுவும் நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும். அட் த சேம் டைம் நம்ம இண்டஸ்ட்ரி மாதிரி எந்த இண்டஸ்ட்ரி பாலிடிக்ஸ் பேச முடியுது? இன்னைக்கு வந்து விடுதலை 2 மாதிரி ஒரு படம் ஃபுல் அண்ட் ஃபுல் பொலிட்டிக்கல் பேஸ் பண்ண ஒரு ஃபிலிம், அதில் அந்த கிராமர் சினிமாட்டிக் கிராமர் அந்த சினிமாட்டிக் ஹை மூமெண்ட் கொடுக்குதா அதெல்லாம் தாண்டி பார்த்துட்டா அந்த படத்துக்கு இன்றைக்கி ஓப்பனிங் எப்படி இருக்குது? ஸோ இந்த பாக்ஸ் ஆஃபீஸை பற்றி நான் என்னோட பெர்ஸ்பெக்டிவில் நான் அனலைஸ் பண்ணும்போது எப்படி பார்க்குறேன்னா, ஒரு கான்டென்ட் ரிச் ஃபிலிம் கொடுக்கும் போதும் நம்ம மக்கள் கை தூக்கி விடுறாங்க. அட் த சேம் டைம் ஓகே அவங்களுக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட் தேவைப்படுது, அதையும் கை தூக்கி விடுறாங்க. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் ஓகே ரெண்டுமே இருந்துட்டு போட்டுமே, இந்த சைடு இது இருக்கட்டும். அது அப்படியே அழகா அப்படியே யூட்டோப்பியனா இருந்தா ரொம்ப அழகான ஒரு விஷயம். அப்படிதான் நம்ம இண்டஸ்ட்ரியில இருக்கு, அதுக்கான எவிடன்ஸும் இருக்கு. பட் சில இடங்கள்ல அது கொஞ்சம் அப்படி மாற ஆரம்பிக்குதோ, வேற விதமான ஒரு வாதம் இங்க மாறாது. தமிழ் இண்டஸ்ட்ரியில அதை நம்ம ரெசிஸ்ட் பண்ண வேண்டியிருக்கு, வேற ஒன்றும் கிடையாது. அந்த ஒரு சமநிலையை மெயின்டைன் பண்றதுக்கு ஓகே இது கொஞ்சம் இப்படி சாய ஆரம்பிக்குதுன்னா நம்ம இந்த பக்கம் ஏறி கொஞ்சம் அமுக்கி கொஞ்சம் சரியா சொல்றேன். இப்போ எதுக்கு சினிமாங்கிறது கமர்ஷியல் தானே, என்டர்டைன்மெண்ட் தானே, அதுக்குள்ளே ஏன் பாலிடிக்ஸ் பேசுறாங்கன்னு சொல்றாங்கல்ல. நம்ம ஊர்ல சினிமா கமர்ஷியல் ஆனதே பாலிடிக்ஸ் அப்புறமா. அதுக்கு முன்னாடி ஒரு புராண படமும் இதிகாச படம் தான் எடுத்துட்டு இருந்தோம். வந்தது காரணமே என்னைக்கு பாலிடிக்ஸ் உள்ள பேச திராவிடியன் பாலிடிக்ஸ் எப்போ சினிமாக்குள்ள பேச ஆரம்பிச்சாங்களோ தமிழ் சினிமாவில், அதுக்கப்புறமா தான் சினிமா கமர்ஷியலாவே ஆச்சு. அப்புறம் தான் நம்மளால போய் படம் பார்த்தான். அதை மெயினாக புரிஞ்சுக்கணும். அப்படி ஒரு பாரம்பரியமாக தான் தமிழ் சினிமாவை நம்ம கமர்ஷியலாகவே வளர்த்து எடுத்துட்டு வந்துருக்கோம். இல்லை அதில் ஒரு பாயிண்ட் ஆட் ஆன் பண்ண விரும்புறது, இப்போ நம்ம எம்ஜிஆர் அவர்களை பற்றி நிறைய விஷயங்கள் பேசினாலும் எம்ஜிஆர் தன்னோட படங்களில் பாடல்கள் மூலமாக அந்த பாலிடிக்ஸ் அந்த என்டர்டைன்மெண்ட், அதாவது ஒரு மெடிசனில் வந்து ஒரு சுகர் கோட் பண்ணி கொடுப்போம்ல, அதை அவர் கொடுத்தாரு. ஸோ நம்ம சினிமா எப்போதுமே இங்கே இருக்க சினிமா ஒரு என்டர்டைன்மெண்ட்டும் இருக்கும் பாலிடிக்ஸும் இருக்கும், அதை மிக்ஸ் பண்ணி தான் நம்ம கொடுப்போம். லைக் இப்போ பராசக்தி கொடுத்தாலும் பராசக்தி இப்போ வரைக்கும் பேசிகிட்டு இருக்கோம், ஆனால் எம்ஜிஆர் அவர் கொடுத்தது தான் வாக்கரசியலாக மாறிச்சு. SVC மற்றும் ஆதித்யாரம் மூவிஸ் தயாரிப்பில் சங்கர் இயக்கத்தில் ராம்சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் ஜனவரி 10 முதல் உலகமெங்கும். Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999.